தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். புதுச்சேரி சென்டாக்ல ரவுண்ட் ஒன் ரிசல்ட் அப்படின்றது வந்தது எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ்க்கு. இதில் நாம் கவர்மெண்ட் காலேஜுக்கு எந்த அளவுக்கு கட் ஆஃபில் முடிஞ்சிருக்கு அப்படின்றத நாம் விரைவில் போட போகிறோம். ஒரு கட் ஆஃப் டீட்டெயில், அதாவது க்ளோசிங் மார்க் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இப்போ பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, அதே புதுச்சேரி சென்டாக்ல ரிசல்ட்டில் ரவுண்ட் ஒன் ரிசல்ட் எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸில் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் எந்த மார்க்கில் க்ளோஸ் ஆகிருக்கு அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ எதனால் அப்படின்னா, லாஸ்ட் இயருக்கும் இந்த வருஷத்துக்கும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, இந்த வருடம் ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் அதிகமாக தான் ஆகிருக்கு கட் ஆஃப் அப்படின்றது. மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ப்ரைவேட் காலேஜை பொறுத்த வரைக்கும் நமக்கு இருக்கிறது மணக்குள விநாயகர், வெங்கடேஸ்வரா, பிம்ஸு. ஸோ இதெல்லாம் ப்ரைவேட் காலேஜ், சென்டாக் மூலமாக வர கவுன்சிலிங்கில் வர காலேஜஸ். இந்த 3 காலேஜிலுமே மேனேஜ்மெண்ட் சீட் அப்படின்னு சொல்கிறது இருக்குது. இந்த 3 காலேஜில் மணக்குள விநாயகர் அப்படின்னு சொல்கிற இந்த காலேஜ் மட்டும், ஸ்ரீ மணக்குள விநாயகர் மெடிக்கல் காலேஜ், இந்த காலேஜ் ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டில் வரும். ஸோ ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிற ஒரே ஒரு காலேஜ் அது ஒன்று தான் பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும். மீதி 2 காலேஜுமே மைனாரிட்டி காலேஜ். அதாவது வெங்கடேஸ்வரா அப்படின்னு சொல்கிறது தெலுங்கு மைனாரிட்டியும், பிம்ஸ் மெடிக்கல் காலேஜ் கிறிஸ்டின் மைனாரிட்டியுமே கொண்டது. அந்த கிறிஸ்டின் மைனாரிட்டியில் பிம்ஸ் நமக்கு பாண்டிச்சேரியை சேர்ந்த கிறிஸ்டின் ஸ்டூடெண்ட்ஸ் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அதே போல் பாண்டிச்சேரி சேர்ந்த மலையாள மைனாரிட்டி, தெலுங்கு மைனாரிட்டி பார்த்திங்கன்னா நமக்கு வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜில் ஜாயின் பண்ண முடியும். ஸோ அந்த வரிசையில் இப்போ மேனேஜ்மெண்ட் கட் ஆஃப் அப்படின்னு சொல்கிறது எந்த மார்க்கில் க்ளோஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ஆர்ஐ சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா அதே மேனேஜ்மெண்ட்டில் நார்மல் சீட்டு என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ என்ஆர்ஐ பொறுத்த வரைக்கும் இந்திரா காந்தி மெடிக்கல் காலேஜ் கவர்மெண்ட் காலேஜ் தானே, ஆனால் ப்ரைவேட் காலேஜ் லிஸ்ட்டில் எப்படி இது வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ஆர்ஐயில் என்ஆர்ஐ சீட்டு கவர்மெண்ட் காலேஜுக்கு ஒதுக்கீடு பண்ணுவாங்க. அதே நேரத்தில் கவர்மெண்ட் காலேஜ் அப்படின்னாலுமே அதில் மேனேஜ்மெண்ட் சீட்டும் உள்ளே வரும். நம்ம இப்போ இந்தியாவிலே கவர்மெண்ட் காலேஜில் மேனேஜ்மெண்ட் சீட்டு தர ஒரு காலேஜ் அப்படின்னா அது இந்திரா காந்தி மெடிக்கல் காலேஜ் பாண்டிச்சேரியில் இருக்கிறது மட்டும்தான். ஸோ இந்திரா காந்தி மெடிக்கல் காலேஜ் என்ஆர்ஐ சீட்டில் 341 மார்க்கில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ என்ஆர்ஐ அப்படின்றதுனால. அதே போல் பிம்ஸ் மெடிக்கல் காலேஜ் என்ஆர்ஐயில் பார்த்தீங்கன்னா 298 மார்க்கில் க்ளோஸ் ஆகிருக்கு மேனேஜ்மெண்ட் சீட் நான் சொல்லிட்டு இருக்கிறது. அதே போல் மணக்குள விநாயகர். ஸோ மணக்குள விநாயகரை பொறுத்த வரைக்கும் என்ஆர்ஐயில் வெறும் 165 மார்க்கில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஏன்னா இது எல்லாமே மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறதுனால காஸ்ட் அதிகமாக இருக்கும். காசு அதிகமாக இருந்ததுனால ஆட்டோமேட்டிக்காக நமக்கு மதிப்பெண் அப்படின்றதும் கம்மியாக, சீட்டு குறைவாக இருக்கும். அதே நேரத்தில் மார்க் அதனால தான் குறைவாக வந்திருக்கு. வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜ் என்ஆர்ஐ பொறுத்த வரைக்கும் 132 மார்க்கில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு மிக குறைவான மதிப்பெண். ஸோ மிக குறைவான மதிப்பெண்ணால் நம்ம என்ஆர்ஐயில் போக முடியும். என்ஆர்ஐ யார் வர முடியுமோ அவங்க மட்டும் தான் வர முடியும். நான் ரெசிடென்ட்ஸ் இந்தியன் அப்படின்னு சொல்கிறவங்க அவங்க மட்டும் தான் அதில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். அதற்குரிய சர்டிஃபிகேட் அப்படின்றது அவங்களுக்கு கண்டிப்பாக வேணும். தென் அடுத்து மேனேஜ்மெண்ட், ஜென்ரல் மேனேஜ்மெண்ட், அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்டு. நான் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ஓவராலாக ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டில் வர ஒரே காலேஜ் மணக்குள விநாயகர் தான், ஏற்கனவே சொன்ன மாதிரி. அதில் பார்த்தீங்கன்னா 555 மதிப்பெண்ணில் க்ளோஸ் ஆகிருக்கு ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டு. ஸோ இந்த ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் அப்படின்றதே என்ன அப்படின்னா, த்ரூ இந்தியாவில் இருக்கிற எந்த ஸ்டேட்டில் இருக்கிற எந்த ஸ்டூடெண்ட் வேணுன்னா டேரெக்டாக பார்ட்டிசிபேட் பண்ணலாம். டேரெக்டாக சென்டாக் மூலமாக அப்ளை பண்ணி தான் வர முடியும். டேரெக்டாக காலேஜுக்கு போக முடியாது. சென்டாக்கில் அப்ளை பண்ணுற அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்டு நம்ம பாண்டிச்சேரியில் இருக்கிற ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் சீட் எடுக்கணும்னா அவங்க ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டில் வந்துடுவாங்க. அந்த ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் ஒரே காலேஜ் நம்ம மணக்குள விநாயகர் மெடிக்கல் காலேஜ் மட்டும்தான். ஸோ அது பார்த்தீங்கன்னா 555 க்ளோஸ் ஆகிருக்கு. பிம்ஸ் கிறிஸ்டின் மைனாரிட்டி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது 189 க்ளோஸ் ஆகிருக்கு. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா தெலுங்கு மைனாரிட்டி இது பார்த்தீங்கன்னா 180 மார்க்கில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இதுதான் ஓவரால் மேனேஜ்மெண்ட் கோட்டா இன் பாண்டிச்சேரி. இது பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா மட்டும் நம்ம ஈஸியாக நம்மளால் எடுத்து கொடுக்க முடிஞ்சுது. பட் கவர்மெண்ட் கோட்டாவை பொறுத்தவரை கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி நம்ம எடுக்கணும். ஆனால் நான் செக் பண்ணி பார்த்ததே பார்த்தீங்கன்னா மினிமம் 100 மார்க் அளவுக்கு உயர்ந்திருக்கு. 100 மார்க்கு பிசிஎம் கேட்டகரியெலாம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டாலேயே 100 மார்க் லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது அதிகமாக இருக்குது. ஒரு சில கேட்டகரியில் 80 மார்க் அதிகமாக இருக்குது. ஒரு சில கேட்டகரியில் 60 மார்க் கிட்ட அதிகமாக இருக்குது. ஸோ அந்த குறைவான மதிப்பெண்ன்றது கவர்மெண்ட் காலேஜில் சுத்தமாகவே கிடையாது. அதில் 180 சீட்டு ஓவராலாக கொடுத்தாலும் 131 சீட்டு பாண்டிச்சேரிக்கு மட்டுமே ஒதுக்கீடு பண்ணுவாங்க. அந்த 131 சீட்டில் 127 சீட் ஆல்ரெடி க்ளோஸ் ஆகிடுச்சு. ரிமைனிங் இருக்கிற சீட்டு ஒரு 10 சீட்டுனா அந்த 10 சீட்லேயே என்னென்ன கேட்டகரிக்கு இருக்குன்றதை பார்க்கணும். அதுக்கப்புறமா அந்த கட் ஆஃப் டேட்டில் உங்களுக்கு நான் திருப்பி க்ளோசிங் மார்க்கை நான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா அந்த வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க.
இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.